ஹாய் ஹலோ ஜஸ்டிஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட். நம்ம ஜஸ்ட் மெட்மிஷனில் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து கரண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சருங்கிறனே பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் வந்து இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ நம்ம ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் வீடியோக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டைம் பார்த்துக்கோங்க, அது செக் பண்ணிவிட்டு இப்போ 3rd பார்ட் பாருங்கள். ஸோ வந்து அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நம்ம கடைசி 2 பார்ட்டில் இந்த ஜெனசிஸ் ஆஃப் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனோட அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் லெக்சரில் வந்து மெண்டலிவ்ஸ் வரைக்கும் பார்த்தோம். செகண்ட்லேயும் மெண்டலிவ்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிள் மட்டும் முழுசாக படித்து முடித்தோம். ஓகே, இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து nomenclature of elements with z greater than 100. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் என்சிஆர்டியோட இதுக்கு ஆரம்பிக்கேன். என்சிஆர்டி எடுத்தாச்சு. ஓகே, இந்த இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, நீங்களும் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் என்சிஆர்டியில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஓகே, இந்த மாதிரி இந்த சின்ன ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதுலாம் எம்சிக்குன்னு எழுதிருக்கிறதுலாம் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் மனப்படமாக நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். நாமன்கிளேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் 100. ஓகே, நாமன்கிளேச்சர்னா பேர் சுட்டுறது. ஒரு எலமெண்ட்டுக்கு பேர் வைக்க போகிறோம். அது வந்து எந்த எலமெண்ட்ஸ்க்குலாம் பேர் வைக்க போகிறோம்னா அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் 100. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் ப்ரோ 100க்கு மேலே மட்டும் சொல்கிறேன்? ஃபர்ஸ்ட் இதை வாசிச்சுட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, the naming of the new elements had been traditionally the privilege of the discoverer or discoverers and the suggested name was ratified by the IUPAC. அதாவது எலமெண்ட்ஸ், நியூ எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க அதுக்கு வந்து ஒரு பேர் சூட்டணுங்கிறது ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு பிரின்சிபல். அதை வந்து இப்போ வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து சயின்டிஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து ஒரு டைட்டானியம்ங்கிற எலமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் லேர்ன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதுக்கு வந்து சரி ஓகேப்பா இதுக்கு வந்து டைட்டானியம்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க எல்லா சயின்டிஸ்ட்டும். அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டையும் அதுக்குரிய நேமையும் வந்து ஐயுபிஎஸ்சி கிட்ட ஒரு சஜஷன் கேட்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி எலமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நேம் வச்சிருக்கோம், இதை பப்ளிக்காக எல்லாருக்கும் வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா அந்த மாதிரி ஐயுபிஎஸ்சி, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, அவங்க ஒத்துக்கிட்டாதான் அந்த நேம் வந்து வேர்ல்டு வைடு வந்து அக்செப்டட், இல்லாட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணா ஓகே, இல்லாட்டி நாட் ரிஜெக்டட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எலமெண்ட்ஸ்க்கு வந்து பேர் சுட்டுறது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? In recent years, this has led to some controversy. சமீப காலத்தில் இதில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருந்திருக்கு. அது என்னதுன்னு பார்ப்போம். ஓகே, the new elements with very high atomic numbers are so unstable that only minute quantities, sometimes only a few atoms of them are obtained. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நியூ எலமெண்ட்ஸ், அதாவது ஒரே ஒரு செகண்ட் பேஸ், நியூ எலமெண்ட்ஸ்னா வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது மேன்மேட் எலமெண்ட்ஸ், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிறது கூட சில சம்டைம்ஸ் இப்போ நியூவாலாம் கிடைச்சிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நியூ எலமெண்ட்ஸ் மெயின்லி அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் 100. அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் 100 தான் வந்து மேக்ஸிமம் நியூ எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் செகண்ட். ஓகே, அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் 100 வந்து நியூ எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் 1800 வெறும் 31 எலமெண்ட்ஸ் தான் தெரிஞ்சாங்க. அப்புறம் 1865 63 எலமெண்ட்ஸ். அட் ப்ரெசன்ட் ரீசெண்டாக இந்த 20s, இந்த 1905 அந்த மாதிரி டயத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட 114 118 எலமெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு சமீபமாக ஒரு 10 years 20 years பேக் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நியூ எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது.
ஸோ அந்த நியூ எலமெண்ட்ஸ் மெயின்லி கிரேட்டர் தென் 100 தான் இருக்கும். அந்த நியூ எலமெண்ட்ஸ் வித் வெரி ஹை அட்டாமிக் நம்பர்ஸ், அதான் 100க்கு மேலே, அதெல்லாம் வந்து குவைட் அன்ஸ்டேபிளா இருந்துச்சு. தட் ஓன்லி மைன்யூட் குவான்டிட்டிஸ், சம்டைம்ஸ் ஒன்லி a few atoms of them are obtained. அதாவது இந்த நியூ எலமெண்ட்ஸ் வித் வெரி ஹை அட்டாமிக் நம்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருந்துச்சு. அதோட ப்ராப்பர்ட்டி அப்படி அது வந்து ஈஸியாக டிகே ஆகி நியூக்ளியர் ஃபியூஷன் மாதிரி ஃபிஷன் தான் மெயினாக நடக்கும். அந்த மாதிரி ரியாக்ஷன் நடந்து அது வேற எலமெண்ட்டாக மாறிடும். அது நீங்கள் எப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. ஸோ வந்து அந்த மாதிரி குவைட் அன்ஸ்டேபிளாக இருந்து அது டிகே ஆகி அந்த எலமெண்ட்டே இருந்த இடம் காணாமல் அழிஞ்சிரும். ஸோ அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர், கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் ஒன்லி ஃபியூ ஆட்டம்ஸ் ஆஃப் தம் ஆர் obtained. சில கொஞ்சமாக தான் அது கிடைக்கும், அது நிறைய கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ தேர் சிந்தசிஸ் கேரக்டரைசேஷன் therefore require highly sophisticated costly equipment and laboratory. அதாவது அந்த பொருள் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அது கிடைச்சாலும் அதை வந்து நம்ம வந்து லேபில் வச்சு அதை வச்சு கேரக்டரைசேஷன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் டெக்னிக்ஸ் வச்சு நல்ல ஹைஃபை எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் படிக்க முடியும். அதை வந்து ஏன்னா ஈஸியாக டிகே ஆகக்கூடிய பொருள், அதை நம்ம வந்து ரொம்ப லேபில் பொத்தி வச்சாதான் அது வந்து நம்மளால ரொம்ப காலம் அதோட ஹாஃப் லைஃப் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணி அதை நம்மளால கேரக்டரைசேஸ் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து ரொம்ப மணி இதாகும், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னிக்ஸ். ஓகேவா? Such work is carried out with competitive spirits only in some laboratories in the world. ஓகேவா? இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன், இந்த நாட்டை வந்து பெருமை சேர்க்கறதுக்கு இது பண்றதுக்கு சில லேபரேட்டரிஸ் இந்த போட்டி போடுறதுக்காண்டி தான் வந்து அந்த மாதிரி வந்து நிறைய காசு செலவு பண்ணி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு சிந்தசிஸ் பண்ணி கேரக்டரைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? Scientists, before collecting the reliable data on the new element, at times get tempted to claim for its discovery. சயின்டிஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த தோரியம்னு ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு அந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து அதை பற்றி டேட்டா இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பெருமை வாங்கணும்காண்டி அதை வந்து டெம்ப் பண்ணி நான் தான் டிஸ்கவர் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லுவாங்க. அதுதான் சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், both American and Soviet scientists claimed credit for discovering the element 104. இது வந்து important. For example, both American and Soviet scientists claimed credit to discovering element 104. அதாவது both American and Soviet scientists வந்து அதாவது அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து எலமெண்ட் நம்பர் 104 என்னது? ரூதர்ஃபோர்டியம். அந்த எலமெண்ட் வந்து அமெரிக்கன் சயின்டிஸ்ட் கையிலையும் கிடைச்சிருச்சு, சோவியத் சயின்டிஸ்ட் கையிலையும் கிடைச்சிருச்சு. இவங்க ரெண்டு பேருமே வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன், நீ எந்த ஏமாத்துற, செகண்ட் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி போட்டி போட்டுக்கிட்டாங்க. ஓகேவா? த அமெரிக்கன்ஸ் நேம்ட் இட் அஸ் ரூதர்ஃபோர்டியம், வேற சோவியட்ஸ் நேம்ட் இட் அஸ் குரச்சட்டோவியம். ஓகேவா? இது வந்து ஒரே ஒரு செகண்ட். The Americans named it as Rutherfordium, whereas Soviets named it as Kurchatov. இது வந்து என்னன்னா நாங்கள் வந்து கடைசி எங்கள் இன்ஸ்டியூட் பேர் சொல்லலை, எங்கள் இன்ஸ்டியூட்ல வச்ச மாக் டெஸ்ட்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. நாங்கள் வந்து நான் எதிரே பார்க்கல, என்னடா இந்த குர்ச்சவோட்டியம்னு ஒரு பேரை நம்ம என்சிஆர்டில கேள்விப்பட்டதே இல்லையே, எங்க இருக்கு? அவங்க என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்டாங்க? குர்ச்சவோட்டியம் வந்து எந்த குரூப், குர்ச்சவோட்டியமோட குரூப் நம்பர் அண்ட் பீரியட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே இது என்னடா என்சிஆர்டில இல்ல, பீரியாடிக் டேபிள் இப்படி ஒரு எலமெண்ட்டே நம்ம படிச்சதே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல இருக்குமான்னு தேடி பார்த்தா இந்த லைன்ல இருந்துச்சு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண கெமிஸ்ட்ரிக்கு வந்து என்சிஆர்டில உள்ள இன்டெப்த் லைன் பயாலஜி மாதிரி இதுக்கும் ஒரு வாட்டி படிக்கிறது வந்து சேஃப்டி அப்படின்ட்டு. ஸோ வந்து இது வந்து வேற எந்த ஒரு எக்ஸாமினேஷன்லையும் கேட்கல, அஃபிஷியலாக உள்ள எக்ஸாமினேஷன். இது எங்க இன்ஸ்டியூட் மார்க் டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின். இந்த இது
குர்ச்சோட்டியமோட அட்டாமிக் நம்பர் அண்ட் குரூப் நம்பர் என்னன்னு கேட்டாங்க. ஸோ அது அட்டாமிக் நம்பர் 104. இது வந்து குரூப் 4ல இருக்கு, பீரியட் 7ல இருக்கு. குரூப் 4 பீரியட் வந்து 7. ஓகேவா? ஸோ வந்து நான் இதை வந்து இங்க வேணா எழுதிக்கிறேன். ரூதர்ஃபோர்டியம் is also known as கொரச்சட்டோவியம். ஓகேவா? ஸோ இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரெண்டு சயின்டிஸ்ட், அமெரிக்கன் சோவியத் சயின்டிஸ்ட் வந்து எலமெண்ட் 104 கண்டுபிடிச்சிட்டாங்க. இது அந்த எலமெண்ட் 104க்கு வந்து அமெரிக்கன் கண்டுபிடிச்சவங்க வந்து ரூதர்ஃபோர்டியம்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. சோவியட்ஸ் வந்து அதுக்கு வந்து கொரச்சட்டோவியம்னு வந்து பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு குழப்பம் இல்லைங்களா? இது யாரு ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணான்னு தெரியல, மாத்தி மாத்தி சண்டையும் போட்டுக்கிறானுங்க. அதே சமயம் வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு பேரும் சுட்டுறானுங்க. இது எப்படி வேர்ல்டு வைடு அக்செப்ட் பண்றது? ஏன்னா ஐயூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடு அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒரே நேம் தான் இருக்கணுங்கிறது அவங்களோட ஒரு மெயின் மோட்டோ. பட் இவங்க வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு மாத்திக்கிட்டே இருக்காங்க. இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயூபிஎஸ்சி என்ன பண்ணாங்கன்னா, டு அவாய்ட் சச் ப்ராப்ளம்ஸ் த ஐயூபிஎஸ்சி has made recommendation that until a new element's discovery is proved and its name is officially recognized, a systematic nomenclature be derived directly from the atomic number of the elements using the numerical roots for 0 and number 1 to 9. ஓகேவா? அதாவது ஐயூபிஎஸ்சி அதுக்கப்புறம் என்ன வந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன், இதுக்கு இந்த மாதிரி தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, ப்ரூவ் பண்ணி ஐயூபிஎஸ்சி ஒத்துக்குச்சுன்னா அது வேர்ல்டு வைட் அக்செப்டட். அதுக்கு வந்து அந்த எலமெண்ட்டுக்கு வந்து அந்த பேர் வச்சிடலாம். பட் இந்த மாதிரி சண்டை, இதை மாதிரி யார் கண்டுபிடிச்சாங்கிறது குழப்பமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சிஸ்டமேட்டிக் நாமன்கிளேச்சர் எலமெண்ட்ஸ் கிரேட்டர் தேன் 100க்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நாங்க சொன்ன ரூல்ஸ் படி நாமன்கிளேச்சர்ல வந்து அதோட அட்டாமிக் நம்பர்ல இருந்து அதோட நேமை வந்து டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை வந்து ஐயூபிஎஸ்சி வந்து கொண்டு வந்தாங்க. அது இப்போ எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபார் எலமெண்ட்ஸ் இது வந்து மேக்ஸிமம் எலமெண்ட்ஸ் கிரேட்டர் தேன் அபவ் 100க்கு தான் வந்து சூட் ஆகும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 100க்கு முன்னாடி எலமெண்ட்ஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லை, அது வந்து வேர்ல்டு வைடு எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி 100க்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸ்லாம் ரேர் எலமெண்ட்ஸ், சில பிளேசஸ்ல தான் கிடைக்கும். ஸோ வந்து இது யார் கண்டுபிடிச்சானுங்கிற சண்டை தான் இந்த எலமெண்ட்ஸ்க்கு தான் மோர் ஜாஸ்தியா வரும். அதுக்கு முன்னாடி உள்ள எலமெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஸோ இதுக்கப்புறம் உள்ள 100க்கு மேலே உள்ள அட்டாமிக் நம்பர்ல உள்ள எலமெண்ட்ஸ்க்கு தான் வந்து முக்கியமா நம்ம வந்து பேரு வந்து அவங்க அட்டாமிக் நம்பர்ல இருந்து டெரைவ் பண்ணுவோம். அது எப்படி டெரைவ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்காண்டி தான் பார்க்க போறோம். ஸோ வந்து இது வந்து 0 nil, இது நான் வந்து அந்த ஸ்லைட்லயே எழுதுறேன். ஓகே, ஓகே. இப்போ நாமன்கிளேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் அந்த குர்ச்சோட்டியம் அண்ட் ரூதர்ஃபோர்டியம் அது ரெண்டும் ஒன்றுங்கிறத மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் கைஸ், நீங்க வந்து ஒருத்தங்க கமெண்ட்ஸ்ல வந்து எப்போ போர்ஷன் முடிப்பீங்கன்னு வந்து ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து மேக்ஸிமம் வித்தின் டிசம்பர் எண்டில் வந்து முடிக்க பார்க்கோம். பட் சம்டைம்ஸ் வந்து டிலே ஆகலாம். ஏன்னா வந்து நாங்களும் காலேஜ் இருக்கு, அதையும் பார்க்கணும், அதுலேயும் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஸோ அங்கேயும் வந்து படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது போக இதுவும் நடத்தணுங்கிறது கொஞ்சம் டைம் இதாக தான் இருக்கு. ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் போர்ஷன் கண்டிப்பாக முடிச்சிருவோம். பட் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ள கன்ஃபார்ம் முடிச்சிருவோமானா டவுட்டு தான். நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நடத்த ட்ரை பண்ணுறோம். இது வந்து கண்டென்ட் எல்லாம் டீட்டெயிலாக நடத்துறதுனால டைம் ஆக தான் செய்யும். நாங்கள் வந்து ஒன் ஷாட் மாதிரி போடல, எல்லாமே டீட்டெயில் லெக்சர்ஸாக போடுறோம். ஸோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி டைம் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து
ஜனவரி செகண்ட் வீக் அந்த டயத்தில் கண்டிப்பாக முடிச்சிருவோம். நீட் எக்ஸாமுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் ஜேஇ ஆஸ்பிரன்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. எங்களால் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமாங்கிறது தெரில. ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாமா டாபிக்குள்ள? ஓகே, மொத்தம் 10 நம்பர் இருக்கு. 1 2 3 4 5 6 7. 1 செகண்ட் கைஸ், இதை வந்து கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து வேற கலர் மாத்திப்போமா? பிங்க் கலர். ஓகே, ட்ரை பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட் வந்து 0. 0க்கு நேம் என்னன்னா நில், ஐயுபேசி. இதில் அதோட அப்ரிவேஷன் வந்து என். அதே மாதிரி 1க்கு வந்து 1, அதோட அப்ரிவேஷன் வந்து ஷார்ட் ஃபார்ம் தான் அப்ரிவேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து யூ. அடுத்து அது மாதிரி 2னா பை, அதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து பி. அடுத்தது 3னா ட்ரை, அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து டி. 4னா குவாட், குவாடுக்கு வந்து அப்ரிவேஷன் வந்து கியூ. 5னா பென்ட், அதுக்கு அப்ரிவேஷன் வந்து பி. அதே மாதிரி 6னா ஹெக்ஸ், அதுக்கு அப்ரிவேஷன் வந்து ஹச். அதே மாதிரி 7னா செப்ட், அதுக்கு அப்ரிவேஷன் வந்து எஸ். அதே மாதிரி 8னா ஆக்ட், அதுக்கு அப்ரிவேஷன் வந்து ஓ. அது மாதிரி 9னா என், அதுக்கு அப்ரிவேஷன் வந்து இ. எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்து இ. இது 0னா நெல், 1னா அன், 2னா பை, 3னா ட்ரை, 4னா குவாட், 5னா பென்ட். அது மாதிரி நீங்கள் வந்து நான் வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து இதை வச்சு எப்படி நீங்கள் வந்து நேம் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலமெண்ட் வந்து 107 இருக்குதுன்னா இதுக்கு எப்படி பேர் வைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 1க்கு வந்து நேம் என்னது? அன். அடுத்த 0க்கு பேர் என்னது? நில். அடுத்த 7க்கு பேர் என்ன? செப்ட். இந்த மாதிரி வச்சுக்கணும். கடைசியில முடிக்கும் போது ஐயுஎம் சேர்த்துக்கணும். உன்னில் செப்டியம், இதான் பேரு. ஐயுஎம்ங்கிற லெட்டரை மட்டும் கடைசியில் ஆட் பண்ணிக்கணும். நானே இங்க எழுதிக்கிறேன். add IUM at the end. ஓகேவா? இந்த ஐயுங்கிற அந்த ஹம்மிங் வேர்டை மட்டும் நீங்க வந்து கடைசியில் ஆட் பண்ணிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 108. 108க்கு 1க்கு வந்து உன், 0க்கு நில், 8க்கு ஆக்ட், கடைசியில் ஐயுஎம். உன்னில் ஆக்டியம், இதான் அதோட பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் எலமெண்ட் வந்து 118, இதுக்கு பேர் இருக்குமா? 1க்கு உன், 1க்கு உன், உன் ஆக்டியம். இதான் வந்து அதோட ஐயுபிஎஸ்சி நேம். இதெல்லாம் வந்து அஃபிஷியல் ஐயுபிஎஸ்சி நேம். இதோட சிம்பிள் என்ன வரும்னா, சிம்பிள் வந்து எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்போ 107க்கு UNS, இதுக்கு UNO,
இதுக்கு UUO. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு நம்பர்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும். இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து 111 பார்த்தா உன் உன் உன்னியம், அவ்வளோதான். சிம்பிள் வந்து UUU. அடுத்தது 110 பார்த்தோம்னா ஒன் ஒன் நெல் நெல்லு தானே, ஒன் ஒன் நில்லியம், UUN. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நேம் கொடுக்கணும். கடைசியில் வந்து IUM மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு சவுண்டு, ஒரு கடைசியில் ஒரு சவுண்டு வர மாதிரி, அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு இதை பேஸ் பண்ண வந்து ஒரு இது ஃப்ளோ சார்ட் இருக்கு, அது மட்டும் வரைஞ்சேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா? இப்போ வந்து நான் அந்த இது வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ சாரி, டேபிள் போட்டேன். ஸோ இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஈஸியாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு. அது NCERTயில் கூட கொஞ்சம் கொச்சமச்சன் இருக்கு. ஸோ வந்து முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது இந்த டேபிள் கம்பல்சரி படிக்கணும், இம்பார்ட்டன்ட். இதில் 0னா நெல், 1னா அன், 2னா பை, 3னா ட்ரை, 4னா குவாட், 5னா பென், 6னா ஹெக்ஸ், 7னா செட், 8னா ஆக்ட், 9னா என். இது நான் வச்சுக்கணும். அதில் எப்படி பேர் சுட்டுறது, கடைசியில் IUM ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ NCERTயில் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 101 to 118 உள்ள இந்த IUPAC நாமன்கிளேச்சர் வச்சு, இந்த 0 அதெல்லாம் வச்சு எப்படி அதோட பேர்லாம் வந்திருக்கு, அதோட பேர்லாம் என்னன்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன். அதோட சிம்பிள்லாம் என்னது, அந்த சிம்பிள் எப்படி வைக்கணும்னு பார்த்தாச்சு. ஒவ்வொரு இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் UUO, UUN, UUU, உன்னியம். ஒவ்வொரு நம்பரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த அப்ரிவேஷனும் உள்ளது சிம்பிளா வச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த சம்டைம்ஸ் அதுக்கு வந்து இந்த எலமெண்ட் வந்து நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த 100 and இது உள்ளது இப்போல்லாம் பேட்டன் ரெக்கார்டு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து அஃபிஷியலாக இந்த IUPAC நாமன்கிளேச்சர் தவிர இந்த எலமெண்ட்ஸ்க்குலாம் வந்து அஃபிஷியலாக நேம் கூட இருக்கு. ஸோ அந்த நேமையும் வந்து வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இதுவும் படிக்கும். ஸோ வந்து நேமும் வச்சதுனால அந்த இப்போ உள்ள அஃபிஷியல் நேம் என்னங்கிறதையும் படிக்கணும், அதுக்கு எப்படி IUPAC நாமன்கிளேச்சர் வைக்கணுங்கிறதையும் நம்ம படிக்கணும். ஸோ 101க்கு IUPAC நாமன்கிளேச்சர் படி வச்ச பேரு நெல் உன்னியம். பட் இப்போ அதோட IUPAC அஃபிஷியல் நேம், வேர்ல்டு வைடு யூஸ் பண்ற நேம் வந்து மெண்டலிபியம். அதோட சிம்பிள் வந்து MD. அதே மாதிரி 102க்கு 1 நெல் பில்லியம், BM. அதுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ற நேம் வந்து நோபெலியம், NO. அதே மாதிரி 103க்கு லாரன்சியம். அதே மாதிரி 105க்கு டப்னியம். கொஸ்டின்ஸ்ல சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, உன்னில் ஹெக்சியம் அதோட அஃபிஷியல் IUPAC நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா லிவர்மோரியம்னு சொல்லி நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து இந்த ஒவ்வொரு அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் 100ல உள்ள எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் பிளஸ் அதோட நேம் வந்து பை ஹார்ட்டா நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த நேம்ஸ், இந்த டேபிளே மொத்தமாக அப்படியே பை ஹார்ட் பண்ணி வச்சிருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை ஹார்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அஃபிஷியலா அதோட நேம் சீங்கிறது நீங்க வந்து நான் வச்சுக்கணும். ஓகேவா? ரிமெம்பர். ஓகேவா? இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அப்படி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, கரெக்டாக இருக்கும். எக்ஸாமுக்கு 1 day 2 day முன்னாடி அப்படி பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சரி. இதெல்லாம் வந்து அப்படி நான் வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த டேபிள் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு 2 ஸ்லைடு தள்ளி ஆட் பண்ணிட்டேனா? சரி பரவாயில்ல, ஒரே ஒரு செகண்ட் அதை ரிமூவ் பண்ணிடுறேன்.
இங்கே தானே இருக்கு, delete delete. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அது போன கிளாஸ்லேயே முடிச்சாச்சு. இப்போ நாமன்கிளேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கிரேட்டர் தேன் 100 பார்த்தோம். அதில் இப்போ இந்த இதெல்லாம் எப்படி பேர் வைக்கணும்னு பார்த்தாச்சு. அதோட இப்போ உள்ள ரீசெண்டாக உள்ள அஃபிஷியல் நேமையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஸோ அதையும் வந்து நான் வச்சுக்கியாச்சு. அதையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த இந்த சாப்டரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி தியரி பேஸ்டு சாப்டர் தான். ஸோ நான் வச்சுக்கோங்க, இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 118 எலமெண்ட்ஸோட அந்த 118 எலமெண்ட்ஸ் எப்படி டைப்பாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், அந்த மாதிரி பிரிக்கிறது எப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து அடுத்த டாப்பிக்காக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் இந்த நாமன்கிளேச்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு கொஷின்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வரைஞ்சிருவோமா? இல்லை, இப்போ எலமெண்ட்ஸை நம்ம வந்து எலமெண்ட்ஸ் இப்போ எப்படிலாம் பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஸோ ஒரே ஒரு செகண்ட், 1 செகண்ட் கைஸ். ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அது கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஒரே ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இனர்ட் கேசஸ். சரி, இது இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நான் ஒவ்வொரு சப்டாபிக் இது ஃபர்ஸ்டே அப்படியே எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இனர்ட் கேசஸ், ஏன்னா இதுதான் ரொம்ப நீட்டாக இருக்கும். இனர்ட் கேசஸ்னா என்ன? மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இந்த 0th குரூப் ஆர் 18th குரூப்பில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இனர்ட் கேசஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அது இனர்ட் கேசஸ்னா, அதெல்லாம் ரொம்ப ஸ்டேபிளான எலமெண்ட்ஸ். அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அவுட்டரோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும் அவுட்டர் ஷெல்லில். ஸோ அது வந்து எந்த வித கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகாது. ஏன்னா வந்து அது அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸோ எப்போ வந்து எலமெண்ட் வந்து காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், எப்போ அதுக்கு வந்து ஒரு தேவை இருக்கும் போது தான். எனக்கு வந்து அந்த எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் இன்னொரு 2 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் வந்து இதே மாதிரி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சு ஸ்டேபிள் ஆயிடுவேன். அதுக்காண்டி தான் வந்து காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், மோர் ஸ்டெபிலிட்டிக்காண்டி தான். பட் இந்த எலமெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஸ்டேபிள், அதுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்லாம் ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும் இதுக்கெல்லாம் வந்து அவசியமே இல்லை. ஸோ அதனாலதான் இனர்ட்னா எது கூடயே ரியாக்ட் ஆகாம அப்படியே இருக்கிறது. ஸோ அதுக்காண்டி தான் இதுக்கெல்லாம் வந்து இனர்ட் கேசஸ்ன்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஸோ outermost shell or orbit is completely filled. ஓகே, அடுத்தது வந்து இவங்களோட குரூப் வந்து 18.
குரூப் வந்து 18. அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லோட கான்ஃபிகரேஷன் வந்து ஷெல் கான்ஃபிகரேஷன் வந்து NS to NP6 இருக்கும். ஃபுல்ஃபில்டான கான்ஃபிகரேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இனர்ட் கேஸஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் நார்மல் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரே விஷயம் இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது குரூப் 18 தானே, இது வந்து இனர்ட் கேஸஸ். இது ஃபுல்லாகவே இனர்ட் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ரியாக்ட் ஆகுது, பட் எக்ஸப்ட் ஜெனான் மட்டும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும், ஒத்துக்கிறேன். அது வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். ஓகே, அது வந்து பி பிளாக்ல படிப்போம். ஸோ இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்குது. இதுலேயும் பாருங்க 2s to 2p6, 3s to 3p6, 4s to 4p6, 5s to 5p6 எல்லா ஆர்பிட்டல்ஸும் ஃபுல் ஃபிளெஜ்டாக இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள SNP ஆர்பிட்டல் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டாக இருக்கும். டி அது எம்டியாக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட்டல் ஆக்குப்பை ஆனது ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள், மெயினாக கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? ஓகே, ஸோ வந்து இதுக்கு இந்த ஒரு பேஜ் போதுமா? ஓகே, இதெல்லாம் இப்படி இருக்கட்டும். செகண்ட் பேஜில் இருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் நார்மல் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் நார்மல் எலிமெண்ட்ஸ்னா வந்து all S block and P block elements except bracketல வந்து except 18th group. Except noble gases are known as representative elements or normal elements. ஓகேவா? எல்லா S block and P block elements except அந்த 18th group noble gases, அந்த நோபல் கேஸஸை தவிர மீதி எல்லா எலமெண்ட்ஸ் S பிளாக்ல உள்ளதும் P பிளாக்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் வந்து நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா இதோட இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஷெல் இஸ் incomplete. ஓகேவா? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா NS122 NP025 எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் வந்து இதில் வந்து குரூப் 18 வந்து இன்வால்வ் ஆகாது எக்ஸப்ட் நோபல் கேசஸ். ஓகேவா? எக்ஸப்ட் நோபல் கேசஸை தவிர மீதி உள்ள S and P பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். பட் உங்கள் NCERTல இந்த டயக்ராம் இருக்குல்ல, இதுல வந்து இந்த மொத்தமா இந்த குரூப் 18 இது வரைக்குமே வந்து இது எல்லாமே இது எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலி அது வந்து தப்பு தான். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்ல வந்து குரூப் 18 வந்து வராது. ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இன்னொரு வாட்டி வேணா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா வந்து குரூப் 18 வராதுன்னு தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. பட் என்சிஆர்டியில் நான் இன்னைக்கு தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். இதுலேயும் குரூப் 18லேயும் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரில. பட் எங்களுக்குலாம் வந்து சொல்லி கொடுத்தது வந்து அது கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அதுதான் மோஸ்ட் அக்யூரேட். ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் நார்மல் எலமெண்ட்ஸ்க்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கக்கூடாது. அதான் மெயின் கிரைட்டீரியா. அப்படி பார்த்தா அதுவும் எஸ்பேண்ட் ப்ரீ பிளாக்ல மட்டும்தான். அப்படி பார்த்தா நோபல் கேஸஸ் கன்சிடர் பண்ணால் அதில் தான் அவுட்டர் மோஸ்ட் இது வந்து ஃபில்ஃபில்டாக இருக்குமே. அப்புறம் இந்த டெஃபினேஷனுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ அது நான் என்னங்கிறத பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இது நான் வச்சுக்கோங்க. இது மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய தப்பாலாம் இருக்காது. ஓகே, அடுத்தது வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். Okay. Okay. They have incompletely filled n-1 d orbital either in atomic or ionic form. They are known as transition elements. d orbital. Okay. ஸோ வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்காண்டியம் 2 ஜிங்க், இதெல்லாம் வந்து டி டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இதில் வந்து ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி மட்டும் டிரான்சிஷன் மெட்டல் கிடையாது. இங்கே ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன், இம்பார்ட்டன்ட். அவங்க என்சிஆர்டில ஏன் இந்த மாதிரி தப்பா கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் ஃபுல்லா டிரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. They are not transition metals elements. ஏன் இதெல்லாம் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் கிடையாதுன்னா, இதில் பாருங்க, ஃபுல்லி ஃபில்டு டி ஆர்பிட்டலாக இருக்கு. எல்லாமே வந்து 10, 4d10, 5d10, 3d10 டி ஆர்பிட்டலில் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். அதுவே ஃபுல் ஃபில்ட் ஆயிடுச்சு. அப்போ அதை வந்து நம்ம வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னே சொல்லக்கூடாது. பட் இவங்க வந்து இங்கே யாரோ வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து தப்பு. இதெல்லாம் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா வந்து அதில் வந்து ஃபுல்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் இருக்கு. டிரான்சிஷன் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் தான் இருக்கணும். அதான் மெயின் கிரைட்டீரியா. ஸோ வந்து இதுல இருந்து இது வரைக்கும் தான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். மேபி அவங்க வந்து இது ஃபுல்லா, ஆனா இது ஜிங்க் இதெல்லாம் டி பிளாக்ல தான் உண்டு. அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. பட் ஆனா டிரான்சிஷன் எலமெண்ட் கிடையாது அது. ஸோ மேபி அது டி பிளாக்ல இருக்குன்னு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணுக்காண்டி என்சிஆர்டில வந்து மார்க் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே, பட் வந்து குரூப் 12 வந்து நாட் டிரான்சிஷன். ஒன்லி குரூப் 3 டு குரூப் 11 இது மட்டும் தான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், டி பிளாக் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா, ஓகே,
எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து n-1 d 1 second guys. d 0 இருக்காது, d 1 to 9 ns 0 to 2 இப்படி இருக்கும். ஓகேவா? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இதுவே டி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 1 to 10 1 to 10ன்னு சொல்லிக்கலாம். பட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 1 to 9 தான் சொல்லணும். ஏன்னா இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல், அதான் கண்டிஷன் மெயினா. ஓகேவா? ஓகே. பட் வந்து 1 to 10ங்கிறதும் சொல்லலாம். ஏன்னா வந்து சம் கேஸ்ல வந்து D10ஆகவும் இருக்கும். பட் வந்து அதை வந்து நம்ம வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் D10 தான், அது கரெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில்வர் எடுத்துக்கோங்க. இந்த வேற கலர் சூஸ் பண்ணுவோமா? ஓகே. இந்த சில்வர் பாருங்களேன், சில்வரோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க. ஒரு சில்வர் வந்து 4d10 5s1, இதுதான் வந்து சில்வரோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது வந்து இதுல வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் தானே ப்ரோ. இதை ஏன் நீங்க எப்படி இதை டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்றீங்க? இதுவும் டிரான்சிஷன் எலமெண்ட் கிடையாது தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் நீங்க அந்த டெஃபினேஷனை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எய்தர் இன் அட்டாமிக் ஃபார்ம் ஆர் இன் அயானிக் ஃபார்ம். அயானிக் ஃபார்ம்ல கூட டி ஆர்பிட்டல் வந்து இன்கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட் தான் சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா சில்வர். ஓகே கைஸ், அது வந்து ஆடியோ வந்து மறுபடியும் கட் ஆயிடுச்சு. வெரி சாரி ஃபார் தட். ஏன் இப்படி கட் ஆகுதுன்னு தெரியல. நான் கஷ்டப்பட்டு எல்லாம் 1 hour கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக மறுபடியும் அதே 42 minutesல வந்து ஆடியோ கட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நல்ல வேலை இந்த வாட்டி நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அது கரெக்டாக எது விட்டோம்னா அந்த சில்வர் அந்த இதோட அந்த ஆடியோ கட் ஆயிடுச்சு. ஓகே, நான் அந்த சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் தானே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து அந்த டி சப்ஷெல்ல வந்து 1 to 10 இருக்கலாம், NS 0 to 2 இருக்கலாம். அது எப்படி 1 to 10 இருக்கலாம்? அது இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு தானே டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கான விளக்கம் வந்து, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து சில்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில்வரோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா 4d10 5s1 எப்படி இருக்கும்? இங்க இருக்குங்களா, அட்டாமிக் நம்பர் 47. ஓகேவா? ஓகே. இப்போ நான் அந்த டி பிளாக் அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல உள்ள டெஃபினிஷனை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தே ஹேவ் இன்கம்ப்ளீட்லி ஃபில்ட் n-1 d ஆர்பிட்டல் எய்தர் இன் அட்டாமிக் ஆர் இன் அயானிக் ஃபார்ம். அட்டாமிக் ஃபார்ம்லயும் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் இருந்தாலும் அது டிரான்சிஷன் எலமெண்ட் தான். சம்டைம்ஸ் அட்டாமிக் இதுல வந்து ஃபில்லா இருந்துச்சு, பட் அயானிக் ஃபார்ம்ல வந்து இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் இருந்தாலும் அது வந்து டிரான்சிஷன் எலமெண்ட் தான். ஓகேவா? ஓகே. ஸோ சில்வரோட ஒரு மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து Ag2+. அப்போ அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா 4d9 5s0 இருக்கும். ஸோ ஹென்ஸ் இந்த அயானிக் ஃபார்ம்ல இதுக்கு வந்து இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சில்வர் வந்து ஒரு டிரான்சிஷன் எலமெண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு இது வந்து இந்த சில்வர் கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஆல்ரெடி போர்டு எக்ஸாம்ஸ்ல கேட்டிருப்பாங்க. நீட்ல கேட்ட மாதிரி தெரியல, போர்டு எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் எழுதும் போது போர்டு எக்ஸாம்ல கேட்டாங்க. ஓகே.
So they have incompletely filled n-1 d orbital in atomic or ionic form. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா n-1 d 1 to 10. இது ஏன் இங்க 1 to 9 இல்ல 1 to 10 இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஸோ வந்து நான் வச்சுக்கோங்க. அது மாதிரி ns0 to 2. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா they have incompletely filled n-1 d or n-2 f orbitals in for most of the elements. இதுல வந்து டி சப்ஷெல் வந்து எப்பவுமே வந்து அன்ஃபில்டா தான் இருக்கும். பட் எஃப் சப்ஷெல் வந்து சம்டைம்ஸ் ஃபில்டு சம்டைம்ஸ் நாட் ஃபில்டு. சம்டைம்ஸ் வந்து ஃபுல்ஃபில்டா இருக்கும், ஹாஃப் ஃபில்டா இருக்கும், பட் சம்டைம்ஸ் எம்டியா கூட இருக்கலாம். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு வந்து மாறும். பட் இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா இதுதான் சொல்றதுக்கு, அதோட லாஸ்ட் எலக்ட்ரான் இஸ் ஃபில்ட் இன் n-2 f ஆர்பிட்டல். இதுதான் வந்து அந்த கடைசி எலக்ட்ரான் செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எஃப் ஆர்பிட்டல்ஸ்ல தான் வந்து ஃபுல்ஃபில்ட் ஆகும். ஸோ அதனால தான் இது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். டி ஆர்பிட்டலுக்கு உள்ள டிரான்சிஷன் சீரீஸ்ல வந்து ஃபில் ஆகும் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் போத் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் n-2 f14 வரைக்கும் இருக்கலாம் சொன்னாங்க இல்லைங்களா, ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கலாம். பட் டி வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். 0 to 2, மேக்ஸிமம் 0 to 2 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ns2. ஓகேவா? ஓகே. ஸோ இதான் வந்து இதோட இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டிப்பிக்கல் எலமெண்ட்ஸ். டிப்பிக்கல் எலமெண்ட்ஸ்னா இந்த தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, இந்த தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸை தான் நம்ம வந்து டிப்பிக்கல் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்க இந்த எலமெண்ட்ஸ்லாம் அவங்க மிச்சம் உள்ள மெம்பர்ஸ் அவங்களோட குரூப்பை வந்து இவங்க வந்து அவங்களோட குரூப் உள்ள மெம்பர்ஸை வந்து இவங்க ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளால ஈஸியா படிக்க முடியும். ஸோ இது இவங்களாம் வந்து ஒரு டிப்பிக்கல் எலமெண்ட்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ third period elements are known as typical elements because they represent the properties of their respective group. Noble gas is not included. ஓகேவா? இந்த எலமெண்ட்ஸ் வந்து நோபல் கேஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது டிரான்ஸ்யூரேனிக் எலமெண்ட்ஸ். இதெல்லாம் ஏன் எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியே முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. என்ன செய்யறது? அதனால எழுதி வச்சுட்டேன். ஸோ அதை மறுபடியும் ரீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் டைம் கன்சியூம் ஆகும், டைம் சேவ் ஆகும். ஸோ ஓகே, டிரான்ஸ்யூரேனிக் எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் யுரேனியம் கிடையாது, யுரேனியமுக்கு அப்புறம் உள்ள எலமெண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் டிரான்ஸ்யூரேனிக் எலமெண்ட்ஸ் பிகாஸ் தே ஆர் மெயின்லி சிந்தட்டிக் ஆர் ஆர்டிஃபிஷியல் அண்ட் ரேடியோஆக்டிவ். ஏன் இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் யுரேனியம்னா டிரான்ஸ்யூரேனிக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா, அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து சிந்தட்டிக், தட் இஸ் சிந்தட்டிக் ஆர் ஆர்டிஃபிஷியல், நேச்சுரலாக கிடைக்காம மேன்மேட் பண்ண விஷயங்கள்னால கிடைக்கிற எலமெண்ட்ஸாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் இல்லை, மேக்ஸிமம் எல்லாமே அதே தான். ஓகேவா? அதனால தான் அது வந்து டிரான்ஸ்யூரேனிக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. மெயின்லி சிந்தட்டிக் அண்ட் வந்து எப்படி சொல்றது, ரேடியோஆக்டிவா இருக்கிறதுனால அது வந்து நேச்சுரலா ஃபவுண்ட் பண்ண முடியாததுனால அதுக்கெல்லாம் ஒரு தனி செட் ஆஃப் நேம் வைக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் யுரேனியம்க்கு அப்புறம் தான் வருது அந்த எலமெண்ட்ஸ்லாம். ஸோ அதனால வந்து அதெல்லாம் டிரான்ஸ்யூரேனிக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லி சயின்டிஸ்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேர் வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இதுதான் அவ்வளோ சிம்பிளான ஒரு மீனிங். ஸோ வந்து இப்போ டிரான்ஸ்யூரேனிக் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 93 to 118. இதுல வந்து யுரேனியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 92. பட் இதுல வந்து யுரேனியம் இஸ் நாட் இன்க்ளூடட். பட் யுரேனியம்க்கு அப்புறம் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் வந்து இன்க்ளூடட். அதாவது 93 to 118. மொத்தம் வந்து 26 எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிரான்ஸ்யூரேனிக்
ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து எஸ் பிளாக், பி பிளாக் எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்சிஆர்டி ரீட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஓகே, நான் இதையும் என்சிஆர்டி நேற்று ரீட் பண்ணிட்டேன், அதனால தான் இதெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ இதை மறுபடியும் வேணா எழுதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸில் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னா இந்த குரூப்பை தான் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து டி பிளாக்னு சொல்லுவோம், இதை வந்து பி பிளாக்னு சொல்லுவோம், இதை வந்து எஃப் பிளாக்னு சொல்லுவோம். மெயின்லி பிகாஸ் ஆஃப் அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எந்த ஆர்பிட்டல்ல ஃபில் ஆகுதோ அதை வச்சுதான் நம்ம எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 ஆல்கலி மெட்டல்ஸ், group 1 alkali metals and group 2 alkaline earth metals which have ns2 ns1 or and ns2 outermost electronic configuration belong to s block elements. ஓகேவா? அதாவது group 1 alkali metals இதுக்கெல்லாம் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா ns1 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா இருக்கும். குரூப் 2 ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், இதுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ns2 இருக்கும். போத் பிலாங்ஸ் டு எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. குரூப் 1க்கு பேர் ஆல்கலி மெட்டல்ஸ், ஏன்னா இதெல்லாம் பேசிக்கா வந்து பேசிக் ஆக்சைட்ஸ் அந்த மாதிரி ஆல்கலைன் நேச்சர்ல உள்ள காம்பவுண்ட்ஸ் தான் வந்து மெயினா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இது நீங்க வந்து நான் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஓகே, ஸோ தே ஆர் ஆல், இந்த பேஜை விட்டுருங்க, இந்த பேஜ் தேவையில்லை. இது வந்து எதெல்லாம் எஸ் பிளாக், எதெல்லாம் பி பிளாக், எதெல்லாம் டி எஃப்னு சொல்றதுக்காண்டி ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த அடுத்த 84க்கு வந்துருங்க. ஓகே, தே ஆர் ஆல் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வித் லோ அயனைசேஷன் என்தால்பி. இப்போ இவங்களுக்குலாம் வந்து லோ அயனைசேஷன் என்தால்பி இருக்கும். எப்படி சொல்ல வராங்கன்னா, அயனைசேஷன் என்தால்பினா இப்போ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துப்போம். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p6 3s1. அடுத்தது நியான் எடுத்துப்போம். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p6. ஓகேவா? ஸோ இப்போ அயனைசேஷன் என்தால்பினா என்னன்னா, எலக்ட்ரானை வந்து ஒரு ஆட்டமை விட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் த பைண்டிங் நேச்சர் ஃபோர்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான், அது ரெண்டுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணணும்னா நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி கொடுத்து தான் அந்த எலக்ட்ரானை வந்து அந்த நியூக்ளியஸை விட்டு நம்மளால வெளியேற்ற முடியும், அந்த ஆட்டமை விட்டு வெளியேற்ற முடியும். ஸோ அயனைசேஷன் என்தால்பி வந்து எனர்ஜி நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்து எலக்ட்ரான் வந்து வெளியெடுக்கிறது தான் வந்து அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து சம் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி ஒரு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு கொடுத்தோம்னா இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்து இது வந்து Na+ மாறி நியானோட கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி இதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி ஒரு Y அப்படின்னு வச்சுக்கிட்டு இதுக்கு நம்ம வந்து எனர்ஜி கொடுத்தோம்னா இது வந்து நியான் பிளஸ்ஸா மாதிரி 1s2 2s2 2p5 ஃப்ளூரின் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். ஸோ
நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நோபல் கேசஸ் ஆர் ஃபுல்லி ஸ்டேபிள்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இதுல வந்து ஃபுல்ஃபில்டு p ஆர்பிட்டல் இருக்கு, விச் இஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு திஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஃபேக்டர். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரானை இது வந்து ரிமூவ் பண்ணிட்டா இது வந்து இந்த கான்ஃபிகரேஷன் நியான் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சு நோபல் கேஸா மாதிரி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிரும். ஆக்டட் ஃபுல்லி ஃபில்டு இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிரும், Na பிளஸ் ஆயிரும். இது வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா ஃப்ளூரின் கான்ஃபிகரேஷன்ல இருந்து ஃப்ளூரின் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிரும், ஸ்டேபிள்ல இருந்து அன்ஸ்டேபிளா மாறிடும். எப்பவுமே ஒரு ஆட்டம் வந்து எப்பவுமே ஸ்டேபிள் பொசிஷன்ல இருக்கதான் வந்து ட்ரை பண்ணும் இல்லையா? எல்லாரோட ஹியூமன் நேச்சர், எல்லாரோட நேச்சரும் அப்படிதானே. ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள்ல இருக்கு, ஸ்டேபிளாக ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து ஏற்கனவே ஸ்டேபிள் இருக்கு, இப்போ இது வந்து அன்ஸ்டேபிள் ஆயிட்டு நம்ம எனர்ஜி கொடுத்ததுனால. ஸோ இப்போ ஒரு இதுக்கு வந்து இப்போ நீங்களே வந்து சொல்லுங்க, அயனைசேஷன் எனர்ஜி எக்ஸ் அதிகமா இருக்குமா, அயனைசேஷன் எனர்ஜி ஒய் அதிகமா இருக்குமா? ஆப்வியஸ்லி ஒய் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது, ஏன்னா ஸ்டேபிள்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து நிறைய ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து எனர்ஜி கொடுத்து அது வலி தாங்கவே முடியாது, இதுல தான் வந்து அந்த எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணிடும். பட் இதுக்கு இந்த சோடியமுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு தேவை இருக்கு, இதை ரிமூவ் பண்ணிட்டா நான் நியான் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிருவேன், ஸோ இது எப்படியாவது ரிமூவ் பண்ணணும்னு ஏங்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு ஸ்லைட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா கூட அது ஈஸியா அந்த எலக்ட்ரானை வெளியே தள்ளிட்டு நியான் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிரும். ஸோ அயனைசேஷன் இதுக்கு வந்து கம்மி எனர்ஜி கொடுத்தாலே ஈஸியா எலக்ட்ரான் வெளியே விட்டுரும். பட் இதுக்கு நீங்க நிறைய எனர்ஜி கொடுத்தாதான் இந்த ஒரு எலக்ட்ரானை வந்து வெளியே எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆல்கலி மெட்டல்ஸ் அண்ட் ஆல்கலி மெட்டல்ஸ்லாம் வந்து ஈஸியா வந்து எலக்ட்ரானை கொடுத்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடைய ட்ரை பண்ணும். ஸோ தே ஹேவ் லோ அயனைசேஷன் என்தால்பிஸ். ஓகேவா? They lose the outermost electron readily to form 1+ ion in case of alkaline earth metals or 2+ ion in case of alkaline earth metals. Alkaline earth metals இருந்துச்சுன்னா 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணாதான் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடைய முடியும். அது ஏன்னு பார்த்தாச்சு. ஓகே, இது முக்கியம். The metallic character and the reactivity increase as we go down the group. ஏன்னா மெட்டாலிக் இது உங்களுக்கு எப்படி சொல்ல, இது வாரேன் அந்த ஸ்லைடு எடுத்துப்போம். ஓகே, ஐயோ சாரி கைஸ். ஓகே, metallic character increases as we go down the group. ஏன்னா மெட்டாலிக் பாண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மெட்டாலிக் பாண்டிங்ல என்ன இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பாக்ஸ், இது ஒரு மெட்டல்னு வச்சுக்கோங்க. ஒரு மெட்டல் ஆஃப் சீசியம் மெட்டல்னு வச்சுக்கோங்க. இதுல ஃபுல்லா சீசியம் ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? சீசியம் ஆட்டம்ஸ். இந்த சீசியம் ஆட்டம்ஸ் ஒவ்வொரு ஆட்டம்ஸ்லயும் வந்து அது அட்டாமிக் நம்பருக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ இது மெட்டல்னா ஒரு குரூப் ஆஃப் அந்த ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி மெட்டல் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. ஓகே, இது வந்து சீசியம் மெட்டல். அப்போ வந்து சீசியம்ல உள்ள எல்லா சீசியம் எலமெண்ட்ஸ்ல உள்ள எல்லா ஆட்டம்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு மெட்டல் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு சீசியம்லயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த மெட்டாலிக் பாண்டிங்னு ஒரு இது இருக்கு. மெட்டாலிக் பாண்டிங் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, இந்த ஒவ்வொரு ஆட்டம்ல உள்ள எலக்ட்ரான்ஸையும் இன்னொரு ஆட்டம் உள்ள எலக்ட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் உள்ள இன்ட்ராக்ஷன்னால ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்ம் ஆயிக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவுல, இது ரெண்டுத்துக்கு நடுவுல, இது ரெண்டுத்துக்கு நடுவுல, இது ரெண்டுத்துக்கு நடுவுல. இது மூலமா இந்த பாண்ட் வந்து இங்க எழுதுறேன். மெயின்லி பிகாஸ் ஆஃப்
electron electron and electron proton interaction. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரான் எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன் இங்க உள்ள சி ஆஃப் இதை வந்து இந்த 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 மெட்டலை சுற்றி இந்த ஆட்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு மேலோட்டமா ஒரு வியூவா பார்க்கும்போது இங்க ஃபுல்லா நிறைய கொச்சமிச்சம் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு எலக்ட்ரான் அந்த ஆட்டம் கூட இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொன்றுலையும் ஒரு ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டிங் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த மெட்டாலிக் பாண்டிங் ஃபார்ம் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஒரு மெட்டலா நமக்கு வந்து ஒரு காட்சி தெரியும். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம வந்து கீழே, அதாவது as we go from top to bottom, லித்தியம்ல இருந்து பிரான்சியம் வரைக்கும் கீழே போகும்போது மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது லித்தியத்தை கம்பேர் பண்ணும்போது சோடியமுக்கு மெட்டாலிக் கேரக்டர் அதிகம், சோடியம் கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியமுக்கு அதிகம், பொட்டாசியமுக்கு கம்பேர் பண்ணும்போது ருபீடியமுக்கு அதிகம், சீசியமுக்கு கம்பேர் பண்ணும்போது ருபீடியமுக்கு கம்பேர் பண்ணும்போது சீசியமுக்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி கீழே போகும்போது மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது பிகாஸ் ஆஃப் 2 ரீசன்ஸ் சொல்லலாம். ஒன்று, இங்கே கீழே போகும்போது எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிறதுனால, சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால மெட்டாலிக் பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதர்வைஸ் இன்னொரு ஒரு ரீசன் சொல்லலாம். இன்னொரு ஒரு ரீசன் என்ன சொல்லலாம்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லித்தியம் எடுத்துக்கோங்க. 1s2 2s1 இதான அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது வந்து லித்தியமோட நியூக்ளியஸ். ஒரு செகண்ட். இது லித்தியமோட நியூக்ளியஸ் 1s2 2s1. இது வந்து லித்தியம். அடுத்தது வந்து இது எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோடியம் எடுத்துப்போம். அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் எப்படி இருக்கும்? 1s2 2s2 2p6, அடுத்தது 3s1. சோடியம் இதோட எலக்ட்ரான்ஸ்லாம் 1s2, இதுல மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 3 4 5 6 7 8. அடுத்தது 3s1. இது வந்து சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது வந்து 9th படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி வரைகிறது. ஸோ எப்பவுமே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தான் மெயினா பாண்டிங்க்கு இன்வால்வ் ஆகும். மெட்டாலிக் பாண்டிங், கோவலன்ட் பாண்டிங், அயானிக் பாண்டிங் எல்லாத்துக்குமே. ஸோ இதுலயும் அந்த நான் ஏற்கனவே வரைஞ்ச டயக்ராம் இருக்கு. அதுலயும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தான் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் வந்து மெட்டாலிக் பாண்டிங்க்கு வந்து காரணமா இருக்கும். ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் நிறைய சீஷன், அந்த மெட்டலுக்குள்ள பில்லியன் கணக்கு ஆஃப் சீஷன் ஆட்டம்ஸ் இருக்கும். அது மாதிரி ட்ரில்லியன் கணக்கான எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனாலதான் அதை சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்ஸ் இந்த ஆட்டமை விட்டு பிரிஞ்சாதான் மித்த ஆட்டம்ல உள்ள எலக்ட்ரான் மித்த ஆட்டம்ல உள்ள நியூக்ளியஸ் கூட இன்டராக்ட் ஆகி பாண்டிங் ஃபார்ம் ஆக முடியும் இல்லையா? இப்போ இந்த லித்தியம் எடுத்துக்கோங்க, சோடியம் எடுத்துக்கோங்க. இதோட நியூக்ளியஸ்க்கும் ஸோ இந்த லித்தியமோட நியூக்ளியஸ்க்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ கம்மியாக இருக்கும்போது இதுக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானால ஈஸியாக ரிமூவ் ஆக முடியாது. பட் இந்த நியூக்ளியஸோட டிஸ்டன்ஸும் இந்த எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதால ஈஸியாக வந்து இந்த எலக்ட்ரானால வெளியே ரிமூவ் ஆக முடியும். அதனால தான் கீழே போகும்போது மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா எலக்ட்ரான் வந்து ஈஸியாக ஆட்டம் விட்டு பிரிஞ்சு போயிடுது. பிரிஞ்சு போகும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மெட்டாலிக் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு நல்ல ஈஸி ப்ராசஸாக இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே எஸ், இப்போ வந்து மெட்டாலிக் கேரக்டர் மட்டும் இல்லாமல் இன்னொன்று ரியாக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு the metallic character and reactivity increases as we go down the group.
மெட்டாலிக் கேரக்டரும் இன்க்ரீஸ் ஆகுது, ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி டாப் டு பாட்டம் போகும்போது, அதாவது லித்தியம் கம்பேர் பண்ணும்போது சோடியம் மோர் ரியாக்டிவ், சோடியம் கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியம் மோர் ரியாக்டிவ், பொட்டாசியம் கம்பேர் பண்ணும்போது ருபீடியம், ருபீடியம் கம்பேர் பண்ணும்போது சீசியம் மோர் ரியாக்டிவ். அந்த மாதிரி. ஒய்? பிகாஸ் ஆஃப் தி சேம் ரீசன். இந்த நியூக்ளியஸ்க்கும் அந்த கடைசி எலக்ட்ரானுக்குள்ள இன்ட்ராக்ஷன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அந்த எலக்ட்ரான் வந்து வெளியே போகணும், அந்த ஆட்டம் அந்த நியூக்ளியஸோட இன்ட்ராக்ஷன் விட்டு வெளியே போனாதான் மித்த இது கூட இன்ட்ராக்ட் ஆகி பாண்ட் ஏதாவது வந்து ஒரு இது ஃபார்ம் ஆக முடியும். ஸோ அது நியூக்ளியஸ் தக்க வச்சு பிடிச்சி வச்சுன்னா அது வெளியவே அனுப்பாட்டி அது வந்து எந்த வித பாண்ட் மித்த எலமெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷனே நடக்காது. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ டாப் டு பாட்டம் வந்து ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மெட்டாலிக் கேரக்டரும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எஸ் பிளாக்கு மட்டும் இல்லை, பி பிளாக், டி பிளாக், எல்லா பிளாக்குக்கும் இதே கேஸ் தான். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த என்சிஆர்டி ஹைலைட் பண்ணிடுமா? பிகாஸ் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டி தே ஆர் நெவர் ஃபவுண்ட் பியூர் இன் நேச்சர். இதை உங்களுக்கு அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்ல வந்து கேட்கலாம். Why alkali metals and why S block elements are rarely found in nature அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து பிகாஸ் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டின்னு கொடுத்தாங்கன்னா both assertion and reason are correct and R is the correct explanation of A அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, பிகாஸ் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டி, அதுக்கு ரியாக்டிவிட்டி ஆக்சுவலி வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே ஆல்கலி டாப் லெஃப்ட் மோஸ்ட் உள்ளதும், அதாவது ஆல்கலி மெட்டல்ஸும் அண்ட் ரைட் மோஸ்ட் ஹாலஜன்ஸும் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ரியாக்டிவ் இந்த ஹோல் பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவாங்க. அதோட ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது மெயின்லி வேற ஏதாவது ஒரு காம்பவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல தான் இருக்கும். ஓகேவா? The compounds of S block elements with the exception of lithium and beryllium are predominantly ionic. ஓகேவா? இதுவும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். Compound of X block elements with an exception of lithium and beryllium are predominantly ionic. ஓகேவா? ஸோ வந்து இதுல வந்து எக்ஸப்ஷனை நீங்க வந்து நான் வச்சுக்கணும். Except those of lithium and beryllium. Lithium and beryllium form ஆகிற காம்பவுண்ட்ஸை தவிர மித்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ்லாம் ப்ரிடாமினன்ட்லி மோஸ்ட்லி அது அயானிக்காக தான் இருக்கும். லித்தியம் அண்ட் பெர்லியம் வந்து மோஸ்ட்லி கோவலண்ட் நேச்சராக இருக்கும். அது ஏன்னு சொல்லிட்டு கெமிக்கல் பாண்டிங்ல படிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, இது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் படிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். இதை நான் வந்து அந்த ஸ்லைட்ஸ்லயும் வந்து எழுதிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, the p block elements comprise those belongs to group 13 to 18. டேபிள் எங்க இருக்கு? குரூப் 13ல இருந்து குரூப் 18 வரைக்கும் p block elements. ஓகேவா? And these together with S block elements are called the representative elements or main group elements. ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். P block elements together with S block elements are called the representative elements or main group elements. S block plus P block elements is equal to representative elements or main group elements. Okay, the outermost electronic configuration varies from ns2 np1 to ns2 np6. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போரான் எடுத்துக்கோங்களேன். போரானோட அட்டாமிக் நம்பர் வந்து 5. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 1s2 2s2 2p1. அடுத்தது நியானோட கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கோங்க. 1s2 2s2
2p6. outermost outermost shell வந்து செகண்ட் ஆர்பிட் தானே. ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் வந்து ns2np1 போரானுக்கு வந்து அங்கே வந்து 2 வரும். போரானுக்கு 2 வரும். அதே மாதிரி இதுக்கு அது என்னதுக்கு நியானுக்கு வந்து ns2np 2s2 வரும். அதே மாதிரி அது மிச்சம் உள்ள குரூப் எலமெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு செகண்ட் இந்த போரான் குரூப் ஃபுல்லாக பாருங்க 2s2 3s2 4s2 5s2 அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமா இருக்கும் பட் ஆர்பிட் நம்பர் வேற இருக்கும், அது நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கார்பனுக்கு ஃபுல்லாக 2s2 3s2 4s2 n மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போபடி அந்த ஒரே குரூப்ல உள்ள எலமெண்ட்ஸ்க்கு வந்து அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து சேமா இருக்கும். அதே மாதிரி இந்த நோபல் கேசஸ் பாருங்க 2s2 3s2 4s2 5s2 அந்த மாதிரி சிமிலரா இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. Okay, at the end of each period is a noble gas element with a closed valence shell of ns2 and p6 configuration. அந்த பீரியட் முடியும் போது ஒரு நோபல் கேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பீரியட்ல முடிவுல நியான், தேர்ட் பீரியட்ல ஆர்கான், ஃபோர்த் கிரிப்டான், அந்த மாதிரி அதுக்கு வந்து ns2 and p6 கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதெல்லாம் நோபல் கேசஸ் வித் கம்ப்ளீட்லி ஃபுல் எலக்ட்ரான்ஸ் and it is difficult to alter this stable arrangement by the addition or removal of electrons. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆல்ரெடி the noble gases thus exhibit very low chemical reactivity. The noble gases thus exhibit very low chemical reactivity. இது ஆல்ரெடி சொன்னதுதான். அதுக்கு எலக்ட்ரான்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஸ்டேபிளா இருக்கிறதுனால அதுக்கு காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி மித்த எலமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி அது வந்து ஸ்டேபிள் சிஸ்டம். அதுக்கு எலக்ட்ரானை கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது வந்து தக்க வச்சுக்கும், வெளியே எதுவும் ரியாக்ட் ஆகாது பெருசா. ஓகே. Preceding the noble gas family are two chemically important groups of non-metals. They are halogens group 17 and chalcogens group 60. ஓகேவா? இந்த இதை ஃபுல்லா வந்து ஹாலோஜன்ஸ் சொல்லுவாங்க. இதை ஃபுல்லா வந்து சால்கோஜென்ஸ் சொல்லுவாங்க. இதை ஃபுல்லா வந்து குளுக்கோஜென்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து அந்த குரூப்போட ஒரு அடிஷ்னல் பேர் மாதிரி. அது பிகாஸ் ஆஃப் பேர் ஆரிஜின், அது மெயினா என்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் அதை வச்சுதான் அதுக்கு பேர் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அது வந்து இங்கே கீழே வேணால் எழுதியிருந்தேன். குரூப் எனக்குள்ள ஒரு குரூப் 17 வந்து ஹாலஜன்ஸ் சொல்லுவாங்க. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா ஃப்ளோரின், புரோமின், அயோடின். அடுத்தது குரூப் 16 வந்து சால்கோஜன்ஸ் சொல்லுவாங்க. அதில் ஆக்சிஜன், சல்ஃபர், டெலூரியம், போலோனியம். அதே மாதிரி குரூப் 15 வந்து குளுக்கோஜன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து நைட்ரோஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், பிஸ்மத், இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழேயும் ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கோங்க. நியோனியம், ஃப்ளோரோயம், மஸ்கோவியம், இதுவும் வந்து அந்தந்த குரூப் எலமெண்ட்ஸ் தான். ஓகே. ஸோ இங்கே பிரிகோஜன்ஸ் மட்டும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அது வந்து பி பிளாக், அந்த 12th பி பிளாக்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போவுமே சொல்லிக்கிட்டேன். ஸோ இந்த பேர்லாம் நான் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே.
These two group of elements have high negative electron gain enthalpy and readily add one or two electrons respectively to attain the stable noble gas configuration. Okay. இதை உங்களுக்கு எப்படி சொல்றது? One second. These two groups of elements have highly negative electron gain enthalpies. Readily add one or two electrons respectively to attain the stable noble gas configuration. இப்போ வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்னன்னு கேட்பீங்க. இங்க எழுதட்டா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் எடுத்துக்கோங்க. ஃப்ளூரினோட அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் வந்து 2s2 2p5. இதுக்கு நீங்க வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா இது வந்து ஃப்ளூரின் நெகட்டிவா மாறிடுச்சுன்னா இதுக்கு வந்து நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஃபுல்லி ஃபில்டு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனா இருக்கும் இல்லையா? நோபல் கேசஸ்னா ஸ்டேபிள். இப்போ எப்பவுமே ஒரு சிஸ்டம்க்கு சிஸ்டம் வந்து ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட எனர்ஜி வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். எனர்ஜி எப்படி கம்மியாகும்? ஒன்ஸ் அது வந்து அந்த எனர்ஜி வந்து அந்த சிஸ்டம் விட்டு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணீங்கன்னா இங்க வந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து energy will be released on adding electron. ஓகேவா? நீங்க இந்த இடத்துல எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா டெல்டா ஹெச் என்தால்பி வந்து நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ டெல்டா ஹெச் நெகட்டிவ்னா எனர்ஜி வந்து அந்த இடத்துல அந்த சிஸ்டம்ல இருந்து இங்க வந்து சிஸ்டம்ங்கிறது வந்து ஆட்டம், அந்த ஹீலியம் ஃப்ளூரின் ஆட்டமை தான் இங்க வந்து சிஸ்டம்னு சொல்றோம். ஸோ வந்து இது வந்து இப்போ வந்து எஃப் மைனஸ் ஆயிரும். இதுக்கு இப்போ என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும்? 1s2 2s2 2p6. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்டோம். ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னா எனர்ஜியை வெளியே தள்ளுனா எனர்ஜி சிஸ்டம்ல இருந்து கம்மியாயிரும். ஸோ எனர்ஜியை வெளியே தள்ளும் போது அதுக்கு வந்து டெல்டா ஹெச் நெகட்டிவ் வரும். அதாவது எனர்ஜி ரிலீஸ் ஆன டெல்டா ஹெச் நெகட்டிவ்னு சொல்லி கெமிஸ்ட்ரியில சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி டெல்டா ஹெச் நெகட்டிவா இருக்கும்போது சிஸ்டம் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஸ்டெபிளைஸ் ஆகும் போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அதுதான் வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்லுவோம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது. ஆர் சம்டைம்ஸ் சம் கேசஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பியே டெல்டா ஹெச்இஜின்னு சொல்லுவோம். இது வந்து நெகட்டிவ் சம் வேல்யூ லைக் வந்து -6 ஃபார் எக்ஸாம்பிள் 600 கிலோ ஜூல்னு வச்சுப்போமே. 600 கிலோ ஜூல் பெர் மோல். அப்பனா ஒரு மோல் ஆஃப் எஃப் ஆட்டத்துல 1 மோல் எலக்ட்ரான்ஸை கொடுத்து அதை எல்லாத்தையும் எஃப் மைனஸா ஆக்கிட்டீங்கன்னா 600 கிலோ ஜூல் எனர்ஜி வந்து நான் ரிலீஸ் ஆகும். அதான் வந்து டெல்டா ஹெச் நெகட்டிவ்க்கான மீனிங். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நியானோட கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p6. இதை வந்து நீங்கள் வந்து NE மைனஸ் நியான் நெகட்டிவாக மாற்றினீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த சிஸ்டமில் ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா எப்படி ஆகும்? 1s2 2s2 2p6 3s1 மாறிடும். இந்த இடத்துல டெல்டா ஹெச் எப்படி இருக்கும்னா சம்வாட் பாசிட்டிவ் 600 கிலோ ஜூல் பெர் மோலா இருக்கும். இங்க பாசிட்டிவ்க்கான மீனிங் என்னன்னா energy is given to the system. எனர்ஜியை கொடுத்து
இதுக்கு வந்து இந்த எலக்ட்ரான் வந்து தேவையில்லை நியானுக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஃபோர்ஸ் கொடுத்து அந்த எலக்ட்ரானை வந்து உள்ள போக வைக்கிறோம் நியானுக்குள்ள. பட் இதுக்கு வந்து அந்த எலக்ட்ரான் தேவை கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து ஏற்க வைக்கிறதுக்காண்டி அதுக்கு வந்து எனர்ஜி கொடுத்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எனர்ஜி கொடுத்து உள்ள தள்ளுறோம். ஸோ நீங்க வந்து வெளியே இருந்து எனர்ஜி கொடுத்தாதான் இதால இந்த எலக்ட்ரானை எடுத்துக்க முடியும். இதுவும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு தான் சொல்லுவோம். இது வந்து இங்க எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாசிட்டிவ், இங்க வந்து நெகட்டிவ். நெகட்டிவ்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, சிஸ்டம் ஸ்டேபிள் ஆகுதுன்னு அர்த்தம். பாசிட்டிவ்னா எனர்ஜி வந்து சிஸ்டம் வந்து எடுத்துக்குது, ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மறுபடியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இருந்தாலும் இப்போவுமே கிளாரிஃபிகேஷனுக்காண்டி சொல்லிக்கிட்டேன். ஓகே, the non-metallic character increases as we move from left to right across the period and metallic character increases as we go down the group. இந்த பாயிண்ட் வந்து நீங்க வந்து மெயினா ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும். The non-metallic character increases as we move from left to right across a period and metallic character increases as we go down the group. ஓகேவா? ஏன்னா இந்த சைடு ஃபுல் இதெல்லாம் மெட்டல்ஸ், இதுவும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் தான், மெயின்லி மெட்டல்ஸ். இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம். ஓகேவா? இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மெயின்லி பிகாஸ் ஆஃப் நான் அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸ் இன்ட்ராக்ஷன் அந்த கதை சொன்னேன் இல்லைங்களா, அதை வச்சு நீங்க வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் இதுக்கும் வரும். ஓகேவா? ஸோ நான் வேணா கீழே வேணா எழுதிடுறேன். உங்களுக்காண்டி. ஸோ வந்து நான் மெட்டாலிக் கேரக்டர் ஒரே செகண்ட். ஓகே, increases from left to right. ஓகேவா? அதே மாதிரி மெட்டாலிக் கேரக்டர் increases down the group. ஓகேவா? இதை நீங்க எப்படி இன்னொரு வகையில எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம்? மெட்டல்ஸ்க்கு எப்பவுமே வந்து எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய டெண்டன்சி இருக்கும். நான் மெட்டல்ஸ்க்கு எப்பவுமே எலக்ட்ரானை கெயின் பண்றதுக்கான டெண்டன்சி இருக்கும். ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து எலக்ட்ரானை எப்படியாவது, எஸ்பெஷலி இது கூட கிடையாது, எஸ்பெஷலி ஃப்ளோரின் இதெல்லாம் வந்து எப்படியாவது எலக்ட்ரானை கெயின் பண்ணி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடைய ட்ரை பண்ணும். அதே மாதிரி இதெல்லாம் இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படியாவது அது கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரான், இது 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதெல்லாம் மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம், அதெல்லாம் நான் மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம். இப்படியும் நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படியோ இதை வந்து நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, டி பிளாக் எலமெண்ட்ஸ் are also called as transition element, but all D block elements are not transition elements. இதை நீங்க வந்து நான் வச்சுக்கணும். அந்த குரூப் 12 ஜிங்க், கேட்மியம், மெர்குரி அது மட்டும் டிரான்சிஷன் எலமெண்ட் கிடையாது. ஓகேவா? ஓகே, so these are the elements of group 3 to 12 in the center of the periodic table. 3 to 12 இருக்குங்களா? குரூப் 3 to 12 வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து சொல்லுவோம். ஓகே, these are characterized by the filling of inner d orbitals by electrons and therefore referred as d block elements. 1 minute guys. ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து
These are characterized by filling of inner d orbitals by electrons and are therefore referred as d block elements. நான் ஆல்ரெடி அப்போ சொன்ன பாயிண்ட் தான் டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு. இதில் வந்து the last set of electrons வந்து d orbital fill ஆகும். So these are mainly called as d block elements. These elements have a general outer electronic configuration of n-1 d1 to 10 and ns02 to exception, except for palladium where its configuration is 4d10 5s0. ஸோ இந்த எக்ஸப்ஷனை நீங்கள் வந்து நான் வச்சுக்கணும். பலாடியத்துக்கு மட்டும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எஸ் ஆர்பிட்டலில் வந்து எலக்ட்ரான்ஸே இருக்காது. அந்த எஸ் ஆர்பிட்டலில் ஃபில் ஆக வேண்டிய எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து D10லே இதாயிரும். ஃபார் நான் இங்கே எழுதுறேன்னு இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஸ்லைடில் எழுதுவோமா? 1 minute எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த பியூட்டிஃபுல்லான சரி கலர்ஃபுல்லான நோட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது ஆவா பிரின்சிபல். ஓகே, இப்போ வந்து பலேடியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 40. இருங்க ஒரே விஷயம், கண்டிப்பா பீரியாடிக் டேபிள் கண்டிப்பா நான் வச்சுட்டே ஆகும், வேற வழியே இல்லை. அது தெரிஞ்சாதான் நம்மளால ஃபர்தரா எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது அட்டாமிக் நம்பர் இதெல்லாம் தெரிய முடியும். பலேடியம்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 46. ஃபர்ஸ்ட் 30க்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். மீதி இதுக்கெல்லாம் கூட நீங்க அப்போ படிச்சுக்கலாம். பலேடியத்துக்கு வந்து 40 Z. அப்போ நீங்க எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணுவீங்க? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 4s2 3d10 எவ்வளோ வந்திருக்கு? 4 10 12 18 20 30 36 38 38. சாரி, பலேடியம் வந்து 46. தப்பு பண்ணிட்டேன். பலேடியத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 46. ஓகே, கரெக்ட். 46னா எப்படி வரும்? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6 5s2. இப்போ இருக்க எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு? 10 12 18 20 30 36 38 38. இதுல ஒரு மொத்தம் 8. இது இப்படிதான் பலேடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்திருக்கணும் அக்கார்டிங் டு ஆவா பிரின்சிபல் படி. ஸோ பலேடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அவுட்டர் மோஸ்ட் மட்டும் எழுதுறேன். 5s2 4d8 5s2. இப்படிதான் ஆவா பிரின்சிபல் படி வந்திருக்கணும். பட் இன் ரியாலிட்டி பலேடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா 4d10 5s0 இப்படின்னு இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் சம் ஸ்டெபிலிட்டி ரீசன்ஸ்காண்டி மாற்றிருக்கலாம். இங்க உள்ள 2 எலக்ட்ரான் இங்க போயிடுச்சுன்னா ஃபுல் டி ஆர்பிட்டல் வந்திருக்கும், அது ஒரு காரணம் சொல்லலாம். பட் திஸ் இஸ் எக்ஸப்ஷன், நான் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். பலேடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 5s2 4d8ங்கிறது தப்பு, இதுதான் கரெக்ட். 4d10 5s0 தான் பலேடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ இதை நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகே, so they are all metals. They mostly form colored ions, exhibit variable valency, oxidation state, paramagnetism, oftenly used as catalyst. இதெல்லாம் வந்து அந்த சாப்டர்ல படிப்பீங்க. However, zinc, cadmium and mercury, which have the electronic configuration n-1, do not show the properties of transition elements. நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். இது ஜிங்க் கேட்மியம் குரூப் 12 மட்டும் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து கிடையாது. In a way, transition metals form a bridge between the chemically active metals of S block elements and the less active elements of group 13 and 14.
and thus take their familiar name transition elements. இது இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் நடுவில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் பாதி எஸ் பிளாக் மாதிரியும் இருக்கும், பாதி பாதி பி பிளாக் மாதிரியும் மோர் ரியாக்டிவாகவும் இருக்கும், லெஸ் ரியாக்டிவாகவும் இருக்கும் இருக்கிறதுனால இதுக்கு வந்து டிரான்சிஷன் இங்க இருந்து மோர் ரியாக்டிவ்ல இருந்து லெஸ் ரியாக்டிவ் போற ஸ்டேஜ்ல இது வந்து டிரான்சிஷனா இதுக்கு நடுவில் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து இதுக்கு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பேர் வச்சாங்க. பட் வந்து அது லேட்டர் வந்து அதுக்கு இன்னொரு நியூ டெஃபினேஷன் கண்டுபிடிச்சு இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் எலமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். There are two rows of elements at the bottom of the periodic table called the lanthanides. Lanthanides வந்து சீரியம் டு லுட்டேசியம். இதுல வந்து லாந்தனம் இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி ஆக்டினைட்ஸ் வந்து தோரியம் டு லாரன்சியம். இதுலயும் ஆக்டினியம் இன்வால்வ் ஆகாது. லாந்தனைட்ஸ்னா சீரியம் டு லுட்டேசியம், ஆக்டினைட்ஸ்னா தோரியம் டு லாரன்சியம். ஓகேவா? ஆர் கேரக்டரிஸ்டிக் பை த அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் n-2. ஓகே, த லாஸ்ட் எலக்ட்ரான் ஆடட் டு ஈச் எலமெண்ட் இன் ஃபில்ட் இன் எஃப் ஆர்பிட்டல். அதனால தான் இதுக்கு வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லி பேர் வந்துச்சு. It's called the inner transition metals. They are all metals. இந்த இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல உள்ள எல்லாமே வந்து மெட்டல்ஸ் தான். அதே மாதிரி இதுலயும் எல்லாருமே மெட்டல்ஸ் தான். தே ஆர் ஆல் மெட்டல்ஸ். எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் ஆல் ஆஃப் தம் ஆர் மெட்டல்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸும் ஆல் ஆஃப் தம் ஆர் மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ இது நான் வச்சுக்கோங்க. ஓகே, within each series the properties of elements are quite similar. The chemistry of the early actinides is more complicated than the corresponding lanthanides due to larger number of oxidation states possible for the actinide elements. Okay, the chemist இது மட்டும் நான் இது கொஞ்சம் ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். The chemistry of the early actinides is more complicated than that of corresponding lanthanides due to large number of oxidation states possible for these actinide elements. ஒரே ஒரு நிமிஷம் guys. Elements are radioactive. Many of the actinide elements made only in nanogram cavities or even less by nuclear reaction, and their chemistry is not fully studied. The elements after uranium are called transuranic elements. Okay, இருங்க வரேன். ஸோ இந்த ஆக்டினாய்ட்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு வந்து டூ பாசிபிள் ரீசன்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் மோர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் அனதர் இஸ் ஆக்டினைட் எலமெண்ட்ஸ் ஆர் மெயின்லி ரேடியோஆக்டிவ். இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். பட் வந்து உங்க என்சிஆர்டியில் வந்து இன்னொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து நான் வச்சுக்கோங்க. இதை மேபி அசெஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்ல வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ chemistry of early actinides is more complicated than that of corresponding lanthanides. அதாவது lanthanides கம்பேர் பண்ணும்போது ஆக்டினைட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வந்து சயின்டிஸ்ட்க்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு டியூ டு அதுக்கு என்ன ரீசன்னா ஆக்டினைட்ஸுக்கு வந்து வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சு. அது ஏன்னு சொல்லி டி பிளாக்ல படிப்போம். ஸோ வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் அது வந்து முக்கியமான ரீசன் வந்து மெயின்லி தே ஆர் ரேடியோ ஆக்டிவாக இருக்கிறதுனால நம்மளால ஒன்லி நானோகிராம் குவான்டிட்டிஸ் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் ஸோ வந்து
ஆக்டினாய்டு எலமெண்ட்ஸ்லாம் ரேடியோ ஆக்டிவா இருக்கிறதுனால அது மெயின்லி நியூக்ளியர் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும், டீகே ஆயிரும், ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்து வேற ஒரு எலமெண்டா ஃபார்ம் ஆயிடும். அது மாதிரி மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இண்டிவிஜுவலாக அந்த எலமெண்ட்டை பற்றி நம்மளால தனியாக படிக்க முடியாது, அதாவது தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த முக்கியமான இந்த 2 பாயிண்ட்ஸை நான் வச்சுக்கோங்க, அசர்ஷன் ரீசன்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மெனி ஆஃப் தி actinoid elements have been made only in nanogram quantities or even less by nuclear reactions. ரொம்ப மோஸ்ட் ஃபியூ தான் வந்து எர்த்தில் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அதுவும் மெயின்லி மேன்மேடாக தான் இருக்கும். அது வந்து நானோகிராம் குவான்டிட்டிஸில் தான் இருக்கும், நியூக்ளியர் ரியாக்ஷனில் மெயின்லி அது இன்வால்வ் ஆகும். ஸோ அது வந்து மெயின்லி வந்து ரேடியோ ஆக்டிவ். ஸோ அது வந்து நியூக்ளியர் ரியாக்ஷனில் தான் கண்டுபிடிக்க முடியும், ரொம்ப நானோகிராம் குவான்டிட்டிஸில் தான் அதெல்லாம் கிடைக்கும். ஓகேவா? And their chemistry is not fully studied. எதோட கெமிஸ்ட்ரி? ஆக்டினாய்ட்ஸோட கெமிஸ்ட்ரி. அதுதான் சயின்டிஸ்ட் வந்து மோர் டிஸ்கவர் பண்ணி கண்டுபிடிக்கல. ஸோ அண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் யுரேனியம் ஆர் கால் டிரான்ஸ்யூரேனிக் எலமெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன், சொல்லியாச்சு. ஸோ ஓகே, ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் வாசிச்சுட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுப்போமா? இதோட மெயின் டாபிக்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அதில் உள்ள சப் கிளாசிஃபிகேஷன் மாதிரி மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ்னா என்ன, மெட்டலாய்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். In addition to displaying the classification of elements into SPDF, shows another broad classification of elements based on their properties. The SPDF blocks வச்சு எலமெண்ட்ஸை மட்டும் கிளாஸிஃபை பண்ணாம ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் மோர் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் அடுத்த லெவலில் கிளாஸிஃபை பண்றது தான் இந்த மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். ஓகேவா? The elements can be divided into metals and non-metals. மெட்டலாய்ட்ஸாகவும் பிரிக்கலாம். அது அவங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கான உள்ள குரூப்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. மெட்டல்ஸ் comprise more than 78% of all known elements and appear on the left side of the periodic table. இந்த பாயிண்ட் வந்து நீங்க நான் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு தெரிஞ்ச எலமெண்ட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் இட் 78% எலமெண்ட்ஸ் வந்து மெட்டல்ஸ் தான். அது வந்து மோஸ்டா லெஃப்ட் சைட்ல தான் வந்து பீரியாடிக் டேபிள் அப்பேர் ஆகும். அது என்ன காரணம்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. Metals are usually solid at room temperature. Okay, metals are usually solid at room temperature. Mercury is an exception. நான் இதில் எழுதுமா? Metals are usually solid at room temperature. Mercury is an exception. மெர்க்குரி உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி சில்வர் கலர்ல ஒரு லிக்யூட் மாதிரி தான் இருக்கும், செமி அது மாதிரி தான், ஆனால் அது மெட்டல் தான் மெர்க்குரியும். ஓகே, கேலியம் அண்ட் சீசியம் ஹேவ் வெரி லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ், 300 and 302 கெல்வின் ரெஸ்பெக்டிவ்லி. கேலியம்க்கும் சீசியம்க்கும் வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது அந்த மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் லோவாக இருக்கிறதுனால அதால ஈஸியாக சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து உருகிடும். ஜஸ்ட் நம்ம 300 கெல்வின் 300 கெல்வின்னா 100 டிகிரி செல்சியஸ், அவ்வளோ டிகிரி செல்சியஸ் கொடுத்தாலே கேலியம் வந்து ஈஸியாக வந்து மெட்டாலிக் ஃபார்ம்ல இருந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறிடும். ஓகேவா? மெட்டல்ஸ் யூஸ்வலி ஹாவ் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ். அதான் மெட்டல்ஸ்க்கு வந்து usually have very high melting and boiling points, but gallium and except gallium and cesium. Okay va? Okay, they are good conductors of heat and electricity. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். மெட்டல்ஸ்லாம் வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். தே ஆர் மேலியபிள், கேன் பி ஃபிளாட்டன் இன்டு
thin sheets and ductile can be drawn into wires. இதை நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க. malleable na can be flattened into thin sheets by hammering. Ductile na one second, ductile na can be drawn into wires. metals la வந்து mostly malleable ஆவும் ductile ஆவும் இருக்கும். ductility na அது வந்து wire மாதிரி ஷேப்ல, காப்பர் wire மாதிரி ஷேப்ல கொண்டு வர முடியும். இதுவே malleable na வந்து அது வந்து thin sheet மாதிரி, கோல்டு ஷீட், சில்வர் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து மெட்டலை ஹேமரிங் பண்ணி ஷீட் மாதிரி உருவாக்குறத malleability ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். வயர்ஸ் மாதிரி ஆக்குறத டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. In contrast, non-metals are located at top right-hand side of the periodic table. Contrast, non-metals are located on the top right-hand side of the periodic table. Left side full of metals, right side full of non-metals. Okay. In fact, in a horizontal row, the properties of elements can change from metallic on the left to non-metallic on the right. Left la irundhu right போகும்போது non-metallic character வந்து increase ஆகும் from left to right. Metallic character வந்து down the group increase ஆகும். Okay. Non-metals are usually solid or gases at room temperature with நான் வச்சுக்கணும் தேவையில்லை, பட் சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்டாங்கன்னா நான் வச்சுக்கிறது பெட்டர். லிக்விட்ஸாக இருக்காது, மோஸ்ட்லி சாலிட்ஸாகவும் கேஸஸாகவும் தான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். வித் லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ். போரான் அண்ட் கார்பன் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ். இதை நீங்கள் வந்து நான் வச்சுக்கோங்க. except boron and carbon. ஓகேவா? மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸ்க்கு லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். பட் போரானுக்கும் கார்பனுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன், நீங்க நான் வச்சுக்கணும். எக்ஸெப்ட் போரான் அண்ட் கார்பன் அண்ட் போரான். ஓகேவா? தே ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மோஸ்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் பிரிட்டில். உதிரி, ஈஸியா வந்து லேசா நம்ம டச் பண்ணாலே உதிர்ந்து போயிடும். அண்ட் ஆர் நெய்தர் malleable ஆர் டக்டைல். malleableம் கிடையாது, டக்டைலும் கிடையாது. ஓகேவா? பிரிட்டிலா இருக்கும், அதாவது ஈஸியா உதிர்ற மாதிரி இருக்கும். அதனால அது தின் ஷீட்ஸாகவும் வயராகவும் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. The elements become more metallic as we go down the group. The non-metallic character increases as one from left to right. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. Okay, the change from metallic to non-metallic character is not abrupt as shown by the thick zigzag line in figure 3.3. The figure 3.3 எங்க இருக்கு? 3.3 ஓகே, ஒரு என்ன கொடுத்திருக்கான்? The types of elements in the periodic table based on the orbitals that are being filled. Also shown is the broad division of elements into metals, non-metals and metalloids. Okay. இங்க விட்டோம், இது இருக்கு. ஸோ இஸ் நாட் அப்ரப்ட்னா ஒரு நிலைத்தன்மையா எல்லாமே ஒரு நான் மெட்டாலிக், மெட்டாலிக் டு நான் மெட்டாலிக் ஒரு கரெக்டா போகும். இது திக் ஜிக்ஸாக் லைன், இந்த லைனை விட்டுருங்க, இது தேவையில்லாம கொடுத்துருக்கான், தேவையில்லை. ஓகே. The elements, example silicon, germanium, arsenic, antimony and tellurium bordering this line and running diagonally across the periodic table show properties that are characterized by both metals and
non-metals. Since these elements are called semi-metals. இது வந்து செமிகண்டக்டர்ஸ்னு ஒரு சாப்டர் வந்து பிசிக்ஸ்ல இருக்கு, அப்பவும் படிப்பீங்க. ஸோ இப்போவுமே இது படிச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். எலமெண்ட்ஸ் சிலிக்கான், ஜெர்மானியம், அர்சனிக், டயகனல் அதாவது அந்த சிலிக்கான், ஜெர்மானியம், அர்சனிக், ஆன்டிமோனி அண்ட் டெலூரியம் அவங்கெல்லாம் வந்து பீரியாடிக் டேபிள், அவங்களும் பீரியாடிக் டேபிள்ல இருக்காங்க இல்லைங்களா. அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து மெட்டல்ஸ் மாதிரியும் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நான் மெட்டல்ஸ் மாதிரி சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டாலாய்ட்ஸ்ன்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் பீரியாடிக் டேபிள் எங்க இருக்குன்னா இந்த கலர், இந்த மாதிரி டயகனலா இருக்குங்க இல்லையா, இப்படி இருந்தா டயகனல்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரி கோடு வந்து ஸ்ட்ரைட்டா இல்லாம இப்படி சரிஞ்சு ஸ்லாண்டிங்கா இருந்தா டயகனல்னு சொல்லுவோமா. ஸோ இதெல்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸ். அந்த இது வேணா எடுத்துக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம வந்து மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போத் மெட்டல்ஸ் மாதிரியும் இருக்கும், நான் மெட்டல்ஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ செமி மெட்டல்ஸ். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதெல்லாம் செமி மெட்டல்ஸ். சிலிக்கான், ஜெர்மானியம், அர்சனிக், பிஸ்மத், டெலூரியம், பொலோனியம், ஆஸ்டட்டின். ஓகேவா, இதெல்லாம் வந்து செமி மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போத் மெட்டல்ஸ் மாதிரியும் இருக்கும், நான் மெட்டல்ஸ் மாதிரியும் இருக்கும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது ஒரு வழியா டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸும் இதுவும் நம்ம மிச்ச டாப்பிக்கும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் பார்ட் வீடியோ ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இது போதும், இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், பை.